சென்டர் பாயிண்ட் தமிழ்நாடு நேயர்களுக்கு வணக்கம். சமீபத்தில் பொன்முத்துராமலிங்க தேவர் ஐயாவின் வாழ்க்கையை மையமாக வைத்து தேசிய தலைவர் என்ற பெயரில் ஒரு திரைப்படம் தயாராகிவிட்டது. அந்த திரைப்படத்தின் ஆடியோ லான்ச் சமீபத்தில் கொண்டாடப்பட்டது. பொன்முத்துராமலிங்க தேவர் ஐயாவை பொறுத்தவரை ஒரு ஆன்மீகவாதியாகவும் சாதிய பாகுபாட்டை எதிர்ப்பவராகவும் தெய்வீக சிந்தனையுடையராகவும் ஒரு தேசிய நலனின் மேல் அக்கறை கொண்டவராகவும் எல்லாவற்றிற்கும் மேலாக ஆங்கிலேய படைகளை எதிர்த்த நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களின் படைக்கு தமிழ்நாட்டிலிருந்து ஒரு பெரும் படையை திரட்டி அந்த ராணுவத்தில் ஒரு மிக முக்கிய பொறுப்பில் இருந்தவர் தேவரையாவர். அந்த தேவரையாவின் படத்தை தான் தேசிய தலைவர் என்ற பெயரில் எடுத்திருக்கிறார். நமக்கு அதுல என்ன வருத்தம்னா, ஒரு மாபெரும் தலைவர் தேவரையா. அவர் நமக்கு சொல்லிக் கொடுத்த சுய ஒழுக்கம், பொது ஒழுக்கம், தெய்வீக ஒழுக்கம், ஆன்மீக ஒழுக்கம், பொது ஒழுக்கம் எல்லாத்தையும் அந்த மேடையில மீறப்படும். அந்த மேடையில பேசின ஒவ்வொருத்தருமே அவர் சொல்லிக் கொடுத்த எந்த ஒழுக்கத்தையும் பின்பற்றல. யார் பேச தெரியாம பேசிக்கிட்டு இருக்காங்க? நான் இருக்கிறத பேசிக்கிட்டு இருக்கேன். பேச தெரியாம பேசுறோம்னா என்ன அர்த்தம்? என்ன தேவரை பத்தி தப்பா பேசிக்கிட்டு இருக்கேன். டைரக்டர் என்ன பெருசு? உதாரணத்துக்கு அந்த விழாவில் பேசிய நடிகர் R.K. சுரேஷ் அவர்கள், நாங்க செய்ய வேண்டிய கடமையை அவங்க செஞ்சிட்டாங்க. இது என்னங்க நாங்க அவங்க? அரவிந்த்ராஜ் யாரு? ஆப்கான்ல இருந்து வந்தவரா? கென்யாவில இருந்து வந்தவரா? அந்த படத்துக்கு பாட்டு எழுதின ஸ்நேகன் அமெரிக்காவில இருந்து வந்தவரா? அல்லது அந்த படத்துல நடிச்ச J.M. பஷீர் அவர் அரபநாட்டுல இருந்து வந்தவரா? அவரும் நம்மால் தாங்க, நம்ம தமிழ் சமூகம் தானே. நாங்க அவங்கன்னு ஏன் மேடையிலேயே பிரிச்சு பேசுறீங்க? இதைத்தான் ஐயா சொல்லி கொடுத்தாங்களா? நீங்க என்ன பண்ணணும்? நாங்க மட்டுமே கொண்டாடிட்டு இருந்த தலைவரை பத்தி நீங்க எல்லாம் எடுத்திருக்கீங்க. இனி நாங்க மற்ற தலைவர்களை பற்றி எடுத்து இந்த சமுதாயம் சமத்துவம் உள்ள சமுதாயம் நிரூபிக்க நான் பாடுபடுவேன் சொல்லியிருந்தா ஐயா சொல்லி கொடுத்த சமத்துவத்தை நீங்களே பேசலையா R.K. சுரேஷ் அவர்களே? இந்த இடத்துல கூட நீங்க அவங்க நாங்க எல்லாரும் ஒண்ணுன்னு பேசி பழகுங்க. என்ன பண்ணிருக்கணும்னா, எது பெருமை தெரியுமா? ஐயா சொல்லி கொடுத்த சமத்துவம், சாதிய பாகுபாடு அற்ற நிலைமைங்கிறது என்ன தெரியுமா? நீங்க தேவரையாவை கொண்டாடுறதுங்கிற வேற, இன்னொரு சமுதாயம் இன்னொரு மக்கள் கொண்டாடுறதுதான் அவர் பொது தலைவரா மாறும். நான் ஒரு பொது தலைவரை எடுக்கிறேன் அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தா ஐயா சொல்லி கொடுத்ததை நீங்க ஃபாலோ பண்றீங்கன்னு அர்த்தம். ஆனால் மறுபடியும் நாமெல்லாம் சேர்ந்து தேவர் படத்தை எடுக்கணும், நாமெல்லாம் சேர்ந்து தேவர் படத்தை எடுக்கணும்னு பேசுறீங்க. அங்கவே நீங்க ஐயா சொல்லி கொடுத்த சமத்துவத்தை மீறீங்கன்னு தான் அர்த்தம். நீங்க எல்லா மேடைகள்லயும் முக்குளத்தோர்னு பேசுவீங்க, பிரிச்சு பேசுறீங்க. அப்படி அல்ல, எல்லோரும் மனிதர்கள் என்ற நிலை உருவாக வேண்டும் என்பதுதான் தேவரையாவினுடைய லட்சியம், கனவா இருந்தது. அதனாலதான் அவர் எல்லோராலும் நேசிக்கப்படுகிற தலைவராக இருந்தார். அதனாலதான் அவர் அரசியலில் வெற்றி பெற்றார். ஐயா சொல்லி கொடுத்த சமத்துவம் என்ன தெரியுமா? அந்த தலைவரை நம்ம பெருமையா கொண்டாடுறது, இன்னொரு சமுதாயத்துல பிறந்த தலைவரை நம்ம பெருமையா கொண்டாடுறது, நம்ம சமுதாயத்துல பிறந்த தலைவரை இன்னொருத்தங்க பெருமையா கொண்டாடுறது, அதுக்கு பேருதாங்க சமத்துவம். அதைத்தான் ஐயா போச்சாரு. அந்த ஒழுக்கத்தை நம்ம ஏன் கடைபிடிக்கல? அதே விழாவில் இயக்குனர் மோகன்ஜி அவர்களும் பேசினாங்க. மோகன்ஜி அவர்கள் பேசும்போது விவேகானந்தரை பற்றி தமிழகத்திற்கு அறிய வைத்தவர் தேவரையா அப்படின்னு பேசினாரு. உண்மை. அதே மாதிரி அவருடைய உரையை எல்லாத்தையும் முடிச்சுட்டு கடைசியா முத்தாய்ப்பா ஒன்று சொல்றாரு, தேவரையாவை சாதிய தலைவரா சொல்றதுல என்ன தப்புன்னு கேட்கிறார். தேசிய தலைவர்னு படம் எடுக்கிறோம். R.K. சுரேஷ்ல இருந்து ஸ்நேகன் வரைக்கும் அவர் சாதிய தலைவர் இல்ல, பொதுவான தலைவர்னு பேசுறாங்க. அதே மேடையில தேவரையாவை சாதிய தலைவர்னு சொன்னா என்ன தப்பு அப்படின்னு மோகன்ஜி, ஒரு இயக்குனர், மோகன்ஜியை பொறுத்த அளவுக்கு பகுத்தறிவோ அல்லது ஒரு அறிவியல் சம்பந்தப்பட்டோ அவர் இல்ல. எப்போதுமே அவர் ஒரு சார்பா சாதி சார்பா படம் எடுக்கிறவர் தான். இருந்தாலும் இப்பேற்பட்ட ஒரு தலைவரை பற்றி பேசும்போது மீண்டும் அவருடைய சாதிய வட்டத்துக்குள்ள போய் அடைக்கிற அந்த வேலையை மோகன்ஜி போன்ற இயக்குனர்கள் தொடர்ந்து செய்றாங்க. இது வன்மையா கண்டிக்கத்தக்கது. அந்த மேடையில் அவர் சாதியற்ற தலைவர், சாதிய பாகுபாட்டை எதிர்த்த தலைவர், ஒழுக்கமாக இருந்திருக்க வேண்டிய மேடை, சமத்துவம் பேசுகிற மேடை. அந்த மேடையில அவரை சாதி தலைவர்னு சொல்றதுல என்ன தப்பு அப்படின்னு கேட்டா, இது ஒரு பொறுப்புள்ள படைப்பாளி பேசுற பேச்சா இது? அதே மாதிரி அந்த மேடையில பேசின மூர்த்தி தேவர், மீச வச்சிருந்தா பத்தாது, நாங்க 3 கோடி தேவர்கள் இருக்கிறோம்னு மாறுதட்டிக்கிறதுல பெருமை இல்ல. 3 கோடி தேவர்ல 1 கோடி தேவர்கள் அந்த படத்தை பார்க்கணும். இந்த படத்தை பார்க்காதவர்கள் இந்த சமுதாயத்திலேயே பிறந்தவர்கள் இல்ல. எவ்வளவு பெரிய அபத்தம்! இப்படி எல்லாம் பேச சொல்லிதான் தேவரையா சொல்லி கொடுத்தாரா? நீங்களே தேவரையாவை சரியா படிக்கலையே. எல்லாரும் பார்க்கணும், அவர் தமிழ் சமூகத்திற்கான தலைவர், ஒரு தேசிய தலைவர், உலகத்திற்கான தலைவர், வாங்க எல்லாரும் படம் பார்ப்போம் அப்படின்னு சொன்னா அதுக்கு பேர் சமத்துவம். அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா இயக்குனர் பேரரசு அவர்கள் பேசினார். அவர் பேசிட்டே வரும்போது அவர் மனித சாதிக்கான தலைவர்ங்கிறாரு. அதை நம்ம பாராட்டுறோம். அதுல அவரு குறிப்பிடுறாரு, இந்தியாவுக்கு எதிராக தமிழகத்திலிருந்து தான் போர்க்குரல் எழும்புது, எதிராக பேசுறாரு. உண்மை அதானுங்க. வடநாட்டுல சமூக நீதி இல்ல, அப்ப சமூக நீதியின் குரல் தமிழகத்திலிருந்து தான் உற்பத்தி ஆகுது. வடநாட்டுல சமத்துவம் இல்ல, அந்த சமத்துவம் வேணும்னு தமிழ்நாட்டிலிருந்து தானே குரல் உற்பத்தி ஆகுது. வடநாட்டுல மதத்தின் பெயரால் சண்டை நடக்குது, அந்த சண்டை வேண்டாங்கிற போர்க்குரல் தமிழ்நாட்டிலிருந்து தான்
எழுப்பணும், அதுக்கு நீங்க பெருமைதான படணும். இது எப்படி இந்தியா வேறு தமிழ்நாடு வேறுன்னு நாம நினைக்கிறோம் நீங்க பேசலாம். அது ஒரு பெரிய கான்ட்ரோவர்சி. அதே மாதிரி அந்த படம் எடுப்பதற்காக உறுதுணையா இருந்தவர் தவமணி தேவர். அவரு மேடையில் என்ன பேசுறாருன்னா, ஒரு இயக்குனரை வந்து எப்படி கேவலப்படுத்த முடியுமோ அப்படி கேவலப்படுத்துறாரு. செய்தித்தாள்களிலும் இதர செய்திகளிலும் ஆதாரங்களை எடுத்து கற்பனையோடு கலந்து கொடுத்திருக்கிறேன் அப்படின்னு தான் சென்சார் வாங்க முடியும். அப்ப தவமணி தேவர் வந்து அந்த இதுல மேடையில பேசும்போது அதை குறிப்பிட்டு இது வரலாறா கற்பனையா அப்படின்னு டைரக்டரை ப்ளேம் பண்றாரு. என்ன விஷயம்னா, அவருக்கு அது படம் பார்க்கும் போதே தெரிஞ்சிருக்கும் இல்ல, சர்டிபிகேட் பார்க்கும் போதே தெரிஞ்சிருக்கும். அங்கேயே டைரக்டரை கூப்பிட்டு ஏன் இந்த மாதிரி இருக்கு, ஏன் வந்து செய்தித்தாள்கள் வந்த கற்பனைன்னு இருக்கு, இது கற்பனையா வரலாறான்னு நீங்க அங்கேயே கேட்டிருந்தா அதுக்கு டைரக்டர் அங்கேயே பதில் சொல்லிருப்பாரு. அதையே மேடையில பேசணும். ஆக தேவரையா சொல்லிக் கொடுத்த ஒழுக்கத்தை, தேவரையா சொல்லிக் கொடுத்த அந்த சமத்துவத்தை, தேவரையா சொல்லிக் கொடுத்த அந்த சுய ஒழுக்கம், தேவரையா சொல்லிக் கொடுத்த அந்த பொது ஒழுக்கத்தை அந்த மேடையில மீறினது நீங்க தான். மத்தவங்க எல்லாம் அமைதியா இருந்தாங்க. அந்த படத்தை இயக்குனர் அரவிந்தராஜ் அவர் எடுத்த ஊமை விழிகள் திரைப்படத்தை பாருங்க. ஒரே ஒரு ஷாட், அந்த வாகனங்கள் வர்ற ஒரு ஷாட் எடுத்திருப்பாரு. தியேட்டர்ல எந்திரிச்சு நின்னு கை தட்டுவாங்க. அப்பேற்பட்ட இயக்குனர். அந்த இயக்குனர் வரலாறு தெரியாமையா இந்த படத்தை எடுத்திருப்பாரு? அந்த இயக்குனர் தேவரையாவுடைய வரலாற்றை படிக்காமையா டைரக்ஷன் பண்ணிருப்பாரு? அவருக்கு ஏதோ பாலபாடம் நடத்துற மாதிரி பேசினதெல்லாம் வந்து வரவேற்கக்கூடியதா அல்ல. அதே மாதிரி பாடலாசிரியர் சிநேகன் அவர்கள் பேசினாரு. அவருக்கு பின்னால் தேவர் என்கிற அந்த பெயரை போட்டு விட்டார்கள், அதனால் அவர் வந்து ஒரு கூட்டத்துக்கு தலைவரா மாறிட்டாருங்கிற யதார்த்தத்தை பேச உண்மையாலுமே சிநேகன் பாராட்டுக்குரியவர். அதே மாதிரி சௌத்ரி தேவர் காணொளிகள் நிறைய பார்த்திருப்பீங்க. அந்த தேவர் சமுதாயத்துக்காகவே உழைக்கிற மாதிரி நாடகம் போடுற சௌத்ரி தேவர். அந்த சௌத்ரி தேவர் இப்ப இருக்கிற எல்லா தலைவர்களையும் பத்தி வசைபாடுவார். அதுதான் அவருடைய வேலை. அவரை பத்தி ஒரு காணொளியில பார்க்கும்போது இந்த தேசிய தலைவர் படத்தை நான் தான் தயாரிக்கிறேன்னு சொல்லி ஏகப்பட்ட பேர் கிட்ட பணம் கலெக்ஷன் பண்ணி பொய் பேசி கலெக்ஷன் பண்ணிருக்காரு. ஆக நீங்க பொய் பேசுவதை அவரும் வந்து மேடையில் உட்கார்ந்துட்டு இருக்காரு. அப்ப ஐயா தேவரையா சொல்லிக் கொடுத்த எந்த ஒழுக்கத்தையும் அங்கு இருப்பவர்கள் மதிக்கவில்லை, பாதுகாக்கவில்லை, பேணவில்லை என்பதுதான் உண்மை. இப்ப தேவரையா மட்டும் இல்லைங்க, இந்த தமிழ் சமூகத்தில் எத்தனை தலைவர்கள் இருக்காங்க நினைச்சு பாருங்க. பூலித்தேவர், மருதநாயகம், வெண்ணிக்காலாடி, குயிலி, முத்துவடுகநாதர், வேலு நாச்சியார், வீரன் சுந்தரலிங்கம், சுப்பிரமணிய சிவா, ஹாஜி முகமது மௌலானா சாஹிப், காயிதே மில்லத் முகமது சாயில், சங்கரலிங்கனார், வாவு சிதம்பரம் பிள்ளை, ஜீவானந்தம், சர்தார் ஆதிகேசவலு நாயக்கர், சின்ன மருதுமகன் துரைசாமி, மருது பாண்டியர், ஊமைத்துறை காமராஜர், சவுந்தரபாண்டியர், மாப்போ சிவஞானம், சீபா ஆதித்தனார், ஐயா வைகுந்தர், இம்மானுவேல் சேகரனார், அழகு முத்துக்கோன், வீரபாண்டிய கட்டமபன், மருது சகோதரர்கள், தீரன் சின்னமலை, தாத்தா இரட்டைமலை சீனிவாசன், அயோத்திதாசர், தந்தை பெரியார், ஒண்டி வீரன், நேசமணி, எஸ் ராமசாமி படையாச்சியார், பாரதியார், கொடிகாத்த குமரன், இந்த மாதிரி இவங்க எல்லாம் மாபெரும் வீரர்கள். ஆங்கிலேய படைகளை எதிர்த்து தீரமா போராடினவங்க. இப்ப நீங்க யோசனை பண்ணுங்க, இத்தனை தலைவர்கள் அவங்க எல்லாம் தமிழ் சமூகத்திலிருந்து ஆங்கிலேய படையை எதிர்த்தவர், இந்த நாட்டினுடைய சுதந்திரத்திற்காக போராடியவர். முத்துராமலிங்க தேவரையா சுபாஷ் சந்திர போஸை மீட் பண்ணும் போது அல்லது அந்த படையில் தன்னை கொண்டு போய் இணைத்துக் கொள்ளும் போது தன்னுடைய பெயரை சொல்லியிருப்பார், தமிழ்நாட்டிலிருந்து வர்றேன்னு சொல்லியிருப்பாரே ஒழிய நான் தேவர் அப்படின்னு சொல்லியிருப்பாரா? அல்லது இப்ப மேற்சொன்ன அத்தனை தலைவர்களும் என்னைக்காவது தங்களுடைய சாதி பெருமைகளை பேசியிருக்காங்களா? அவங்க வந்து இந்திய தேசத்தின் சுதந்திரத்துக்காக போராடினாங்க, தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கலீங்களா? அப்போ அவங்க எல்லாம் எந்த சாதியை பத்தியும் சாதி பெருமையும் பேசல. ஆனா அவங்க எல்லாத்தையும் தேடி பிடிச்சு லேப் டெஸ்ட் எடுத்து அந்த தலைவரா இவர் எங்க சாதியில பிறந்தவர், இந்த தலைவரா அவர் எங்க சாதியில பிறந்தவர், இந்த தலைவரா அவர் எங்க சாதியில பிறந்தவர்னு இந்த ஒப்பற்ற தியாகிகளை சாதிய வட்டத்தில் அடைத்ததுதான் பெருங்குற்றம். அந்த ஒப்பற்ற வீரர்களை சாதிய தலைவர்களாக அடையாளம் காட்டியதுதான் பெருங்குற்றம். எங்க சாதி, உங்க சாதி, அந்த சாதி, இந்த சாதி அப்படின்னு சாதிய வட்டத்திற்குள் அடைத்த ஒரு ஈனத்தனத்தை செய்தவர்கள் தான் குற்றவாளிகள் என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப இப்படி யோசிங்க, இன்றைக்கு இருக்கிற இளைஞர்கள் சேகுவேராவை பத்தி பேசுறாங்க, இன்றைக்கு இருக்கிற இளைஞர்கள் பிரபாகரனை பத்தி பேசுறாங்க, இன்றைக்கு இருக்கிற இளைஞர்கள் மால்கம் எக்ஸ் பத்தி பேசுறாங்க, இன்றைக்கு இருக்கிற இளைஞர்கள் மார்ட்டின் லூதர் கிங்க பத்தி பேசுறாங்க, இன்றைக்கு இருக்கிற இளைஞர்கள் நெல்சன் மண்டேலாவை பத்தி பேசுகிறார்கள், ஆபிரகாம் லிங்கனை பற்றி பேசுகிறார். வெளிநாட்டில் இருக்கிற அத்தனை வீரர்களையும் படித்து வைத்திருக்கிற இந்த இளைஞர்கள் நம் மண்ணில் பிறந்த இத்தனை வீரர்களை தேடி படிப்பதில்லை. ஏன்? என்ன காரணம்? இத்தனை வீரர்களையும் நாம் சாதிய வட்டத்துக்குள் அடைத்து விட்டோம். ஒத்துக்கிறோமா இல்லையா? இன்றைக்கு இருக்கிற இளைஞர்கள் இந்த சுதந்திர போராட்ட தியாகிகளை தேடி படிப்பதில்லை. அதற்கு காரணம் நாம் அல்லது சினிமா போன்ற படங்களை எடுப்பவர்கள் அவரை ஒரு சாதிய தலைவராக அடையாளப்படுத்துகிறார். என்னைக்குமே நமக்கு ஒரு இயல்பு இருக்குங்க. பௌத்தம் இந்த மண்ணில் பிறந்தது. இந்த மண்ணில் இன்னைக்கு பௌத்தம் இருக்கா? தாய்லாந்துல இருக்கு, இந்தோனேஷியாவில் இருக்கு, சீனாவில் இருக்கு, சிலோன்ல இருக்கு. அப்ப இந்த நாட்டில் இந்த மண்ணில் பிறந்த பௌத்தத்தை தூக்கி எறிந்து விட்டு ஆரிய மதத்தை தலையில தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்கோம். அதுதான் நம்ம இயல்பு. தன்னுடைய பிழைப்பிற்காகவும் சுயநலத்துக்காகவும் ஆரியம் கொண்டு வந்த கற்பனை கதைகளை அவதாரங்கள்னு நம்பி இன்னைக்கு நம்ம குலதெய்வ வழிபாட்டையே மறந்து அதே மாதிரி தாங்க இந்த மண்ணில பூத்த தெய்வீக புருஷர்கள், மகா புருஷர்கள்,
ஆன்மீகவாதிகள், தெய்வீக சிந்தனை உள்ளவர்களை வியாபாரத்திற்கும் அரசியலுக்கும் பயன்படுத்தி, அதனாலதான் இந்த கால இளைஞர்கள் இந்த மண்ணுல பூத்த தெய்வீக புருஷர்கள தேடி 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 படிக்கிறத மறந்து வேற யாரையும் தேடிட்டு இருக்காங்க. அதுக்கு காரணம் நம்ம மண்ணுல பூத்த இந்த தெய்வீக புருஷர்களை சாதிய வட்டத்துக்குள்ள சுருக்கிட்டோங்கிறத ஒவ்வொருத்தரும் மனசாட்சிப்படி ஒத்துக்கணும். இன்னைக்கு என்னாச்சு? கடவுள் வழிபாடா சாதி, சாஸ்திரமா சாதி, சம்பிரதாயமா சாதி, ஊரா சாதி, கல்வி கூடங்களா சாதி, எல்லாத்துலயும் சாதி, தொழில் நிறுவனங்கள், வங்கி. நம்ம பண்ண தப்பால இன்னைக்கு என்னாச்சு? கடவுள் வழிபாடா அதுலயும் சாதி, சாஸ்திர சம்பிரதாயமா அதுலயும் சாதி, ஊருக்குள்ள சாதி, கல்வி நிறுவனங்கள்ல சாதி, தொழிற்கூடங்கள்ல சாதி, வியாபார நிறுவனங்கள்ல சாதி, எங்க பார்த்தாலும் சாதி 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 சாதி. இன்னைக்கு மக்கள் பிரிஞ்சு கிடக்குறாங்களே, அதுக்கு காரணம் என்னன்னு நம்ம என்னைக்காவது யோசனை பண்ணிருக்கோமா? ஒண்ணு சொல்லட்டுங்களா, எல்லா பக்கம் சாதிங்கிற அந்த நச்சு மரம் வேர் விட்டு படர்ந்துகிட்டே இருக்கு. நம்ம தண்ணி ஊத்திக்கிட்டே இருக்கும். ஆக இந்த தமிழ் மண்ணில் பிறந்தவர்களை சாதிய வட்டத்திற்குள் அடைத்து விட்டு எங்கோ பிறந்த தலைவர்களை தூக்கி கொண்டாடிட்டு இருக்கிறோம். பாத்தீங்களா? இதை விட கேவலம் ஏதாவது இருக்கா? ஆகவே எந்த சமுதாயமாக இருந்தாலும் இந்த தலைமுறை பிள்ளைகளுக்கு தலைவர்களை சொல்லிக் கொடுங்கள், அவர்களுடைய வீரத்தை சொல்லிக் கொடுங்கள், இந்த தேசத்திற்காக உழைத்த உழைப்பை சொல்லிக் கொடுங்கள், இந்த தேசத்திற்காக அவர்கள் அர்ப்பணித்த அந்த அர்ப்பணிப்பையும் தியாகத்தையும் சொல்லிக் கொடுங்கள். தயவு செய்து அந்த தலைவர்களின் பிறப்பை தோண்டி எடுத்து சாதிய பெருமை பேசி சாதிய வட்டத்திற்குள் தலைவர்களை அடைத்து தலைவர்களை சிறுமைப்படுத்துவதை இன்றோடு நிறுத்துங்கள். தீய எண்ணத்தை இன்றோடு கைவிடுவோம். இந்த மேடையிலிருந்து நாம் அந்த பாடத்தை கற்றுக்கொள்வோம். நன்றி. நடுநிலை தவறாத சென்டர் பாயிண்ட்.